ஆர்சனல் பாட்டில் பண்றதுன்றது புது விஷயம் கிடையாது. இதுக்கு முன்னாடி பல வாட்டி பாட்டில் பண்ணியிருக்காங்க. அதே மாரி இந்த சீசனும் பாட்டில் பண்றாங்க. ஸோ இது வந்து 4த் கன்சிக்யூட்டிவ் இயர். இந்த வருஷமும் 2nd பிளேஸ்ல தான் ஃபினிஷ் பண்ணுவாங்கன்றது என்னோட ஒரு ஒப்பீனியன். கடைசி 2 மேட்சுமே ட்ரா பண்ணியிருக்காங்க. பட் இந்த டைம் வந்து ரொம்ப பெரிய லீட் வச்சிருந்தாங்க. ஒன் ஸ்டேஜில் ஆர்சனல் தான் சரி கடைசியா வின் பண்ண போறாங்க அப்படின்னு எல்லாரும் நினச்சிட்டு இருந்தோம். ஆனா அவங்க வந்து நாங்க எப்புட்றா வின் பண்ணுவோம்? நாங்க பாட்டில் ஹெட்ஸ்டா அப்படின்ட்டு ப்ரூவ் பண்றாங்க. ஸோ இப்போ என்ன முக்கியமான விஷயம்னா, நெக்ஸ்ட் ஃபேஸ் பண்ற கேம் தான் ஆர்சனலுக்கு. ஆர்சனல் வந்து நியூகாசில், மேன் சிட்டி, செல்சி, டாட்னம் இந்த மாரி ஸ்ட்ராங்கான டீம்ஸ் ஆட வேண்டியது இருக்கு. அதே மாரி மேன் சிட்டிக்கும் செல்சி, ஆர்சனல் மட்டும் தான் ஆட வேண்டியது இருக்கு. ஆம், மேன் சிட்டியோட ஸ்குவாட் டெப்த் வந்து எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஸ்குவாட் டெப்த்ன்னு. அதே மாரி எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு அந்த பிளேயர்ஸ்க்கு. பிரீமியர் லீக் எப்படி வின் பண்ணணும்னு சொல்லிட்டு பெப் கார்டியோலா பத்தி சொல்லவே தேவையில்ல. இது அதே இந்த சைடு பார்த்தோம்னா, ஆர்சனல் பாட்டில் பண்றதுல மட்டும் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இந்த வின் பண்ணுவான்னு சொல்லுங்க. ஆர்சனல் வந்து மறுபடியும் 4த் டைம் 2nd பிளேஸ்ல ஃபினிஷ் பண்ணுவாங்களா? இல்ல ஆர்சனல் வந்து இந்த வாட்டி வின் பண்ணிருவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு சொல்லுங்க.